லைஃப்ல ஒரே ஒரு ரோஸ் தான் சார் வாங்கியிருக்கேன். February 14 அன்னைக்கு ஈவினிங் வாங்கிட்டு போறேன். வாங்கிட்டு எவ்வளவு ரேட்னு கேட்டாங்க. ரோஸ் 50 ரூபாய் சார். ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எது முக்கியம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நலம் நலமறியா ஆவல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் கூட நீயா நானா ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதை பற்றி தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. April 20 அன்றைக்கி அப்பா மகன் ஷோ ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ நானே எங்கள் வீட்டுக்காரர் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக நான் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ண மாட்டேன். என்னவோ தெரியல, அன்னைக்கின்னு பார்த்துட்டு சரி ஃபோன் பக்கத்துலேயே இருந்தது. மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் கால் பண்ணேன். அவங்க அட்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு நைட்டு நாங்கள் கால் பண்ணுவோம், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்ட்டு நேமு, ஃபோன் நம்பர், ஏஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி நாங்கள் இது அத்தோடு விட்டுட்டோம். சரி திரும்ப இப்படி கால் வரப்போகுது நமக்கெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஈவினிங் பர்ச்சேஸ்க்காக பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு திடீர்னு ஒரு 8 மணிக்கு இருக்கும் கால் வந்துச்சு. நாங்கள் இது மாதிரி விஜய் டிவி ஷோலேருந்து கால் பண்ணுறோம், நீயா நானா ஷோலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அப்படி நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் பற்றி பேசுவீங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானும் ஒரு 15 நிமிஷத்துக்கு என்னென்னலாம் பேசுவேன், கஞ்சத்தனத்தை பற்றி, நான் எந்த இதெல்லாம் கஞ்சத்தனமாக இருப்பேன் அப்படின்றத பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே, அதை பற்றி நானும் சொல்லிட்டேன். சரி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அவர்கிட்டையும் கொடுத்தேன். முதல்ல அவருக்கு தெரியாது நான் இந்த மாதிரி கால் பண்ணது. அவர்கிட்ட நான் திடீர்னு தான் ஃபோன் எடுத்து கையில் கொடுக்குறேன். அவங்க சொல்கிறாங்க நீயா நானா ஷோலேருந்து நாங்கள் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அவர் சுத்தமாக நம்பவே இல்லை, ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா. அப்புறமா ஓகே அவங்களே சொன்னாங்க நாங்கள் நீயா நானா ஷோலேருந்து தான் கால் பண்ணியிருக்கோம். அவர்கிட்டையும் ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க, உங்கள் ஒய்ஃப் எதெல்லாம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஷூட்டிங் வர முடியுமா, 2 பேரும் சேர்ந்து தான் வரணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டோம். அடுத்த நாள் வந்து EVP ஷூட்டிங் ஸ்பாட்க்கு தான் அவங்களே அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்பாட் சொல்லிட்டாங்க, அங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள், நாங்களே அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. ரிட்டன் வரத்துக்கு பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகிடுச்சு. அங்கே எங்களுக்கு நல்லா பேசணும் அப்படின்றதுக்காக அர்ஷா டைல்ஸ்லேருந்து கிஃப்ட்டு வருஷம் கொடுத்தாங்க. ஆனால் அது 6 மந்த் கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கைக்கு வரல. ஷோ May 18 அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. அடுத்த நாள் மெர்குரி சேனல்லேருந்து இன்டர்வியூக்கும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்புறம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. நான் கால் பண்ணது, அவங்க கூப்பிட்டது, அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது, அங்கே கோபிநாத் சார் பக்கத்தில் நின்று அந்த கிஃப்ட் வவுச்சர் வாங்கினது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காட். தேங்க்யூ. வீடு கட்டணுங்கிறது நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து இவ்வளோ விஷயம் பண்ண முடிஞ்சனால தான் வீடு ஈஸியாக இந்த வயசுக்குள்ளே கட்ட முடிஞ்சதுங்களா, இல்லை இன்னும் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் அவங்க அந்த ஸ்ட்ரிக்டா இருந்தது. என்னோட ஃபாதரும் இவங்க 2 பேர் தான் மெயின் ரீசன். அவர் என்னதான் ஏர்ன் பண்ணாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். மோஸ்ட்டாக வந்து கேர்ள்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதே, இல்லை விமன் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணுறது ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ட்ரெஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்குன்னு எவ்வளோ ட்ரெஸ் எடுப்பீங்க? எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் தான் எடுப்பேன். அது கூட பசங்களை கூட்டிகிட்டு வர்றது நான் தான். நல்லதாக போட்டுட்டு போகணுன்றதுக்காக அவர் திட்டி இப்போதான் ஒரு 5 ட்ரெஸ் நான் எடுக்க ஆரம்பித்தேன். டாப்ஸ் மட்டும் எடுத்துருவேன், 2 லெகின்ஸை மேட்ச் பண்ணி அதுலேயே போட்டு இது பண்ணிடுவேன். என்னோட பீரோலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாரீஸ் தான் இருக்கும். பட்டு சாரீஸு, நார்மல் சாரீஸ் ஒரு 10 இருக்கும். சுடிதார்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ போடுறதுனால ஒரு இப்போதைக்கு இருக்கிறது ஒரு 5 to 10 அவ்வளோதான் இருக்கும். அம்மா கிட்ட இருந்து தான் நிறைய விஷயம் கற்றுக்கிறது. நார்மலாக குழந்தைங்களுக்கு கூட்டு போகும்போது கூட நாங்கள் பிளாஸ்டிக் டாய்ஸ்லாம் வாங்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோப்பு வாங்கி வச்சுருப்பாங்க. சோப்பை எடுத்து கொடுத்துருவாங்க, பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. கவர் பிரிக்காத சோப்பு, அதை வச்சு பில்டிங் மாதிரி கட்டுறது விளையாடுவாங்க. அப்போ பசங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணு, மற்றவங்களுக்கோசம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி February 15 வேற உங்க கல்யாணம் நாள் கஷ்டம்தான். நான் இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாத, அதுக்கப்புறமா எதுவுமே ஆன்லைன்ல வாங்காதவங்க, இல்லை ஸ்விக்கி, ஜொமேட்டோ பெருசாக ப்ரிஃபர் பண்ணாம இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்பவே ரேராக தான் இருக்காங்க.